ஏங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சும்மா வேற லெவல்ல இன்வெஸ்டிகேஷன் கதை. இது வந்து ஒரு ஸ்பானிஷ்காரங்க எடுத்த சீரிஸ். மொத்தமே 8 எபிசோடு தான். வேற லெவல்ல இருக்கும். இந்த ஒரே வீடியோல ஃபுல்லா நம்ம பாத்துறலாம். ஒன்லைன் என்னன்னா, தெரியாம பண்ண ஒரு தப்புக்காக ஹீரோ ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான் மத்தது எல்லாமே. ஏண்டா இதுதான் ஒன்லைனான்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள. ஒன்லைன்ல எல்லாத்தையும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா ஒன்லைனே 10 நிமிஷத்துக்கு சொல்லணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த கதையில. அதனால எல்லாரும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு கதை. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன இன்னசென்ட்ன்ற ஒரு வேற லெவல் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல மெட்டாயோ அப்படின்ற ஒருத்தர், நம்ம மேட்னு கூப்பிடலாம், அவர் ஒரு பார்ட்டில இருக்காரு. அந்த பார்ட்டி ரொம்ப போர் அடிக்குது போல. மேட்டோடைய பிரதரும் அந்த பார்ட்டில தான் இருக்காரு. டே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பொண்ணு நம்ம மேட்டை லுக்கு விடுறாங்க. உடனே மேட்டும் சரி ஓகே பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அங்க ஒரு சண்டையே நடக்குது. நம்ம மேட்டோட பிரதரு அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே அடிச்சு கேங் வாராவே மாறுது. நம்ம மேட்டும் உள்ள போந்து சண்டை போடாதீங்கன்னு தடுக்க ட்ரை பண்றாரு. அப்ப டேனின்னு ஒரு பையன் ரொம்ப தொல்றான். புடிச்சு தள்ளி விட அவ்வளவுதான், கீழே விழுந்து அந்த டேனி இறந்து போறாரு. சாதாரண சண்டை ஒரு கொலையா மாறுது. தள்ளி விட்டது நம்ம மேட்டு தான். போலீஸ் வந்து மேட்டை அரெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. மேட்டுக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுக்கறாங்க. நம்ம மேட் நல்லா படிக்கிற புள்ள, ஜெயிலுக்கு போயும் படிக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிற மொரட்டு பசங்கெல்லாம் மேட்டு கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி மேட்டு படிக்கிற வேலையும் பாக்குறாரு. அப்பப்போ மேட்டோடைய பிரதரும் அவரோட ஒய்ஃபும் வந்து மேட்டை பாப்பாங்க. அதோட ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கும், குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டு மேட்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இப்படியே மாசங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் மேட்டோடைய அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. அதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷனை கொடுத்து ஜெயில இருந்து இவரை வெளியே விடுறாங்க ஒரு 2 நாளைக்கு மட்டும். மேட்டும் வெளியே வந்து அப்பா அம்மாவுடைய ஃபியூனரல் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சோகமா இருக்கும் பொழுது அப்ப ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அவங்க பேரு ஒலிவியா. ரெண்டு பேருமே நல்லா பேசி அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனும் உருவாகுது. பட் ஆனா நம்மளால தான் ஜெயிலுக்கு போகணுமே, நான் ஜெயில இருந்து தான் வந்தேன் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லாம அந்த ஒலிவியாவை அப்படியே கட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலேயே தண்டனை காலத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல வேலை பார்க்கும் பொழுது கரெக்டா அங்கதான் ஒலிவியாவும் இருக்காங்க. ஒலிவியாவுக்கும் மேட்ட ஞாபகம் இருக்கு. அகைன் இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேட் அவர் ஜெயில இருந்த விஷயத்த சொல்லாம மத்தபடி மத்த விஷயங்களை பேசி அவங்களுக்குள்ள ஒரு லவ்வும் செட் ஆகுது. நம்ம மேட்டும் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவரோட பிரதர் பிரைன் டியூமர்னால இறந்து போறாரு. பிரதருக்கும் ஃபியூனரல் பண்ணி ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்புறம் ஒலிவியா கூட அவர் ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்றாரு. ஒலிவியாவும் பிரெக்னெண்டா இருக்காங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணி அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. 2 பேருமே ஒரு புது வீட்டை வாங்குறாங்க. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் மேட் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடினாரு. அதை பார்த்து கடுப்பானார்ல பாய் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் அவங்க அந்த வீட்ல இருக்காங்க போல. ஒலிவியாவுக்கு வந்து எந்த உண்மையும் தெரியாது. அவங்க ஏதாவது சொல்றதுக்குள்ள நம்ம முந்திக்கணும்னு ஒலிவியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. அவங்களும் இதை பெருசா எடுத்துக்கல. நம்ம மேட் வந்து தெரியாம கொலை பண்ணிட்டாருல டேனின்ற பையன். அந்த டேனிக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவை அடிக்கடி மீட் பண்ணி ஒரு பையன் மாதிரியே பேசுவாரு. இதனால அவங்களுக்கும் நிம்மதி, நம்ம மேட்டுக்கும் நிம்மதி. மேட்டோட ஒய்ஃப் ஒலிவியா வந்து ஒர்க் விஷயமா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி போன ஒலிவியாவுடைய போன்ல இருந்து ஒரு பர்சனுடைய போட்டோ நம்ம மேட்டுக்கு வருது. மேட்டுக்கு எதுவும் புரியல, யாரு இவன், எதுக்கு இந்த போட்டோவை அனுப்புறா அப்படின்னு இவர் மெசேஜ் பண்ணா எந்த ஒரு ரிப்ளைவும் இல்ல. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒலிவியா நம்பர்ல இருந்தே ஒரு வீடியோ ஒண்ணு வருது. அந்த வீடியோல ஒலிவியா பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்திலேயே இன்னொரு ஒரு பர்சன் இருக்காரு. அவரு தான் வந்து வீடியோவே எடுக்கிறது. இத பார்த்த உடனேயுமே நம்ம மேட்டுக்கு அப்படியே தலையே சுத்துது. நம்ம ஒய்ஃப் நம்மள சீட் பண்றாளா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது அவருக்கு. அப்பதான் தூரத்துல ஒரு கார் ஒண்ணு நிக்குது. இந்த கார் இவரை ஃபாலோ பண்ற மாதிரியே இவருக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி பாத்துருக்காரு. அதனால அது யாருன்னு பார்க்கலான்னு அந்த காரு கிட்ட போகும்பொழுது டக்குன்னு அந்த காருக்காரன் வேகமா வந்து மேட்டை இடிச்சு தள்ளிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வராரு. மொட்டை அடிச்ச ஒரு ஆளு கையில கன் எடுத்துக்கிட்டு மேட்டை ஷூட் பண்ணுவாரான்னு பார்த்தா சுடாம அங்க இருந்து போயிடுறாரு. அடிப்பட்ட மேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த விஷயத்த ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மொட்டை மண்டை எப்படி இருப்பாருன்னு அடையாளம் கொடுக்க போலீஸ் வரைஞ்சிட்டாங்க. அதோட ஒலிவியா போன்ல இருந்து ஒரு போட்டோ வந்ததுல அந்த போட்டோவையும் கொடுத்திருக்காரு. இன்வெஸ்டிகேட்டர்ஸும் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸை மட்டுமே நம்பாம நம்ம மேட்டை என்ன பண்றாருன்னா, இவரால கொலை செய்யப்பட்ட அந்த டேனி இருக்காருல்ல, அந்த டேனியோடைய அம்மாவை மீட் பண்றாரு. இவரு தான் நல்லா பேசுவாரு. அவங்க வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி ஒலிவியாவை காணோம், அவளோட கிரெடிட் கார்டெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க அவங்களும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் மேட் வந்து அவரோட பிரதரோட ஒய்ஃப் வந்து வெளியே போறாங்களாம். குழந்தைங்களை பாத்துக்கிறது இவரோட பொறுப்பு. ஆனா அப்ப ஒலிவியா கிட்ட இருந்து கால் வருது. ஒலிவியா வந்து ரொம்ப நார்மலா பேசுறாங்க. ரொம்ப ஒர்க் இருந்ததா, அதான் என்னால கால் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இவரும் உன்னோட போன்ல இருந்து எனக்கு போட்டோ வீடியோலாம் வந்தது
யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்றீங்க, சும்மா வளராதீங்க, இன்னும் மீட்டிங் முடியல, மீட்டிங் முடிச்சுட்டு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. எங்க நம்ம மேட்டுக்கு எதுவும் புரியல. ஆனா அந்த பக்கம் அந்த ஒலிவியா இருக்காங்கல்ல, அவங்களோட பெட்ல நிறைய பணம் இருக்கு, வீடியோ எடுத்தாரே ஒரு பர்சன், அவரும் அங்கதான் இருக்காரு அப்படின்னா ஒலிவியா வேணும்னே தான் பொய் சொல்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுல. சோ மேட்டும் வந்து அண்ணன் குழந்தைங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்வெஸ்டிகேட்டர் அங்க வந்து, உன்னை காரை விட்டு ஏத்தனால அந்த மொட்டை, அவன் யாருன்னு தெரியல, ஆனா அவன் ஓட்டிட்டு வந்த காரை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது ஒரு ரெண்டல் காரு, அது யாரு பேர் மேல எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னொரு பர்சனுடைய போட்டோ காமிச்சல, அதான் ஒலிவியா போன்ல இருந்து ஒரு போட்டோ வந்திருக்குமே, அந்த பர்சன் தான் காரை ரெண்டுக்கு எடுத்திருக்காராம். சோ இந்த ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போறாங்க. எங்க நம்ம மேட்டால நிம்மதியா தூங்கவே முடியல. அந்த இறந்து போன டேனியோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மேட்டுக்கு கால் பண்ணி, உன் ஒய்ஃபோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒலிவியா வெளிநாட்டுக்கெல்லாம் போகவே இல்லை, இங்க தான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதோட உன் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டா அப்படின்னு சொல்ல இங்க ஒரு ஷாக் ஆகுறாரு. அதோட இந்த டேனியோடைய அம்மா பேசுறதெல்லாம் கேட்டு டேனியோடைய அப்பா செம்ம கடுப்புல இருக்காரு. மேட்டு கிட்ட வந்து டேனியோடைய அம்மா நல்லா பேசுறாங்க, ஆனா அப்பா வந்து இன்னுமே மேட்டு மேல கோவத்துல தான் இருக்காரு, இவன் தான் நம்ம பையனை கொலை பண்ணா அப்படின்னு. சோ அடுத்த நாள் ஆகுது, மேட்டு அண்ணியோடைய வீட்டுல தான் இருக்காரு, அண்ணியும் வந்துட்டாங்க. அப்ப இவருக்கு பிரைவேட் நம்பர்ல இருந்து ஒரு கால் வர, அதுல பேசுறவரு, இன்னும் 30 செகண்ட்ல உன் வீட்டுடைய டோர் பெல் அடிக்கும், நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் எதுவும் சொல்லக்கூடாது, நீ ஏதாவது சொதப்பணும்னு வச்சுக்கேன், உன் ஒய்ஃப் ஒலிவியாவுடைய நாக்க வெட்டிடுவேன்னு மிரட்டுறாங்க. நம்ம மேட்டும் வீட்டுக்கு வெளியே பாக்குறாரு, பார்த்தா கார்ல அந்த வீடியோ எடுத்தாருல பர்சன், அவரு தான் இருக்காரு. கரெக்டா வீட்டு காலிங் பெல் அடிக்குது. நம்ம மேட் வந்து டோரை ஓபன் பண்ண மாட்டாரு, கொஞ்சம் பயப்படுறாரு. திடீர்னு டோர் கடியில இருந்து ஒரு நோட்ஸ் வருது. அத நம்ம மேட் பார்த்துட்டு உடனே டோரை திறந்து வெளியே யாருன்னு பாக்குறாரு. ஸோ கதை அப்படியே ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகுது. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அவளுடைய அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி வீட்டில் ப்ராப்ளம்லாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணு வந்து அம்மா கூட தான் இருக்கணும், அப்பாவை பிரிய வேண்டிய சூழ்நிலை. பாவம் அந்த பொண்ணுக்கு வந்து அப்பாவை கடைசியாக ஒரு தடவை கட்டிப்பிடிக்கணும்னு தோணி திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது, ஆனால் அந்த கேப்ல அப்பா துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போறாரு. ஏன்னா அந்த போதைப் பொருள்னால நம்ம வாழ்க்கையவே இழந்துட்டோமே அப்படின்னு. இதை பார்க்குற அந்த பொண்ணோட மனசு ஒரு மாதிரி ஆகுது. அம்மா மேலதான் பயங்கரமான கோவம், ஏன்னா அவங்க டைவர்ஸ் பண்ணதுனாலதான் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு அம்மா கூட பேசவே இல்லை, அதோட அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்டியன் போர்டிங் ஸ்கூல் ஒன்று அங்கேயே ஹோமும் இருக்கு. ஸோ அங்கேயே தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையே. ஸோ இதுக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இடையில ஒரு லவ்லாம் ஓடுது. கரெக்டா இவங்க டிடெக்டிவ் ஆகிற டைம்ல இவங்க பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ஸோ பிரெக்னென்ட்டா இருந்தா வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்கன்னு கருவை கழிச்சிட்டு அந்த டிடெக்டிவ் வேலையில சேர்றாங்க. ஸோ இப்படியே பல வருஷங்கள் கழிச்சு இவங்களுக்கு ஒரு கேஸ் வருது. சின்ன வயசுல ஒரு ஹோம்ல தங்கி இருப்பாங்கல்ல இந்த டிடெக்டிவ், அந்த ஹோம்ல மேல இருந்து கீழே விழுந்து ஒரு சிஸ்டர் இறந்து போயிட்டாங்களாம். சோ இந்த கேஸ்ல அவங்க இருக்கும் பொழுது அந்த ஹோமோடைய ஓனர் லேடி, அவங்க சின்ன பொண்ணா இருந்த இப்ப நீ ஒரு பெரிய ஆள் ஆயிட்டல அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் நினைச்சு பெருமைப்படுறாங்க. சோ ஓனர் லேடி கிட்ட பேசிட்டு மேல இருந்து கீழே விழுந்த அந்த சிஸ்டருடைய சாவுக்கு என்ன காரணம்ட்டு அவங்க ரூம்ல போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடியோடைய போட்டோ பாதி கிழிஞ்ச நிலைமையில இருக்கு. சோ அதை எடுத்துக்கிட்டு டிடெக்டிவும் வந்து இறந்து போன அந்த சிஸ்டரை பத்தி டேட்டாபேஸ்ல தேடி பார்க்கும் பொழுது அவங்களுடைய இன்ஃபர்மேஷனே இல்லவே இல்லை. ஒரு ஐடென்டி ஃபோர்ஜரி பண்ண மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் வந்து போஸ்ட்மார்ட்டம்ல இருக்கிற அந்த சிஸ்டர் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்கல்ல, அவங்களோட உடம்ப செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க உடம்புல டேட்டூலாம் இருக்கு. ஸோ ஒரு சிஸ்டரா இருக்கிறவங்க எல்லாம் டேட்டூலாம் போடவே மாட்டாங்க, இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு புரியல. அதோட அந்த இறந்து போன சிஸ்டர் வந்து அவங்க செஸ்ட்டை பெருசா காட்டணுன்றதுக்காக ஆபரேஷன்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ உண்மையான சிஸ்டர்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணவே மாட்டாங்க. சோ ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த லேடி ஹோம்குள்ள வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செஸ்ட்டை பெருசாக்க ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டிடெக்டிவ் போயிட்டு அந்த சிஸ்டருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு செக் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாரண்டோட வாங்க, நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் போய் மேலதிகாரி கிட்ட கேட்கும்பொழுது அவரு கடுப்பாக்குறாரு. மேல இருந்து ஒரு லேடி கீழே விழுந்து இறந்து போயிட்டா, அவளே கொன்னுக்கிட்டான்னு கேஸை முடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. வாரண்ட் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப ஸ்பெஷல் கிரைம் யூனிட் அப்படின்ற ஒரு பெரிய ஏஜென்சி ஒன்று போலீஸ்க்கும் மேல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டர் வீட்டில இருந்து கிடைச்ச அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணுடைய போட்டோ பாதி கிழிஞ்சது, அப்புறம் இறந்து போன சிஸ்டர் உடம்புல இருக்கலாம் டேட்டூ, அதை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாரு. உடனே ஒரு பாஸ் லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்ல எல்லா வேலையும் தூக்கி போடுங்க, இதுதான் பிரையாரிட்டி, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே இந்த கிரைம் ஏஜென்சி ஆட்களும் வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இறந்து போன அந்த சிஸ்டர் யாரு, ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த லேடி யாரு, அவங்கள பார்த்த உடனே கிரைம் யூனிட்டே ஏன் பரபரப்பா
ஆகுது. சோ இதெல்லாம் வந்து போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஆனா இப்போ அந்த சிஸ்டர் எப்படி இறந்து போனாங்கன்னு நமக்கு தெரிய வருது. சோ சிஸ்டர் அவங்க இடத்துல இருக்கும் பொழுது அப்போ முகமூடி போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் சிஸ்டரை பிடிக்கிறாரு. அவ எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவ எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. சோ அந்த சிஸ்டருக்கு வந்து ஏதோ ஒரு லேடி இருக்கிற இடம் தெரியும் போல. அதை தேடி தான் இவர் வந்திருக்காரு. அதை சொல்லக்கூடாதுன்னு சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்து இறந்தே போயிடுறாங்க. சோ இதுதான் நடந்தது. இங்க நம்ம டிடெக்டிவும் சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணும் பொழுது மாஸ்க போட்டுட்டு ஏதோ ஒரு பர்சன் வந்துட்டு போயிருக்காரு, அவரு தான் கொலகாரன் அப்படின்னு இவங்களும் கெஸ் பண்றாங்க. அந்த மாஸ்க் போட்டவர் வந்து ஓரமா நின்னுகிட்டு இருக்கிற ஒரு காரை டச் பண்ணிருக்காரு. இதை சிசிடிவி கேமரால பார்த்த நம்ம டிடெக்டிவ் வேகமா போயிட்டு அந்த கார்ல இருக்கிற அந்த மாஸ்க் போட்ட பர்சனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுக்கிறாங்க. அதோட நம்ம டிடெக்டிவ்க்கு வந்துட்டு அந்த ஓனர் லேடி கிட்ட இருந்து கால் வருது. இறந்து போன சிஸ்டர் வந்து நிறைய போன் கால் எல்லாம் பேசிருக்காங்க. எல்லாமே தெரிஞ்ச நம்பர் தான். ஆனா ஒரு நம்பர் மட்டும் தெரியாத நம்பர்னு சொல்லி அந்த நம்பரை சொல்ல டிடெக்டிவ் அந்த நம்பருக்கு சொந்தமான வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல்லையும் அடிக்கிறாங்க. ஆனா யாரும் கதவை திறக்கவே இல்ல. உங்களால எப்ப முடியுமோ எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸை டோரு கலியில தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து மெதுவா போகும்போது தான் கதவை திறக்கிற சவுண்ட் கேக்குது. டிடெக்டிவும் திரும்பி பார்த்தா கதவை திறந்தது நம்ம மேட் தான். சோ மேட்டும் டிடெக்டிவ் பாக்குறாரு. டிடெக்டிவும் மேட்டை பாக்குறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு யாரோ வந்து காலிங் பெல் எல்லாம் அடிக்க போறாங்கன்னு முன்னாடியே மேட்டுக்கு கால் பண்ணி அந்த வீடியோ எடுத்த பர்சன் சொல்லிருக்காரு. அவரும் வெளியே கார்ல தான் இருக்காரு. அதோட மேட்டை மிரட்டி இருக்காங்க, எதுவும் நீ சொல்லக்கூடாது இல்லைன்னா ஒலிவியாவுடைய நாக்க வெட்டிடுவோம் அப்படின்னு. இப்ப கதை வந்து அந்த கிரைம் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போகுது. அவங்க இறந்து போன சிஸ்டருடைய உடம்ப போஸ்ட்மார்ட்டம்ல போய் பாக்குறாங்க. அதோட இப்பதான் அந்த சிஸ்டர் யாருன்னு தெரிய வருது. ஆக்சுவலா அவங்க உண்மையான சிஸ்டரே கிடையாது. ஒரு கிளப்ல ஒரு ப்ராஸ்டியூட்டா இருக்காங்க. அங்கேயே ஹானிபல் அப்படின்ற ஒரு ரவுடிய லவ் பண்றாங்க. அவரோட பேரை இவங்க டாட்டூவும் போட்டுக்கிறாங்க. அவரு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா ஜெயிலுக்கு போய் பாக்குறது பேசுறதுன்னு அவரு மேல உயிரா இருக்காங்க. ஆனா அந்த ஹானிபல் வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா டைம் போக போக தெரிய வருது. அதனால வேற வழி இல்லாம இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இங்கேயே இந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு கிம்மி. அவங்க கூட தான் போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டது அவங்க தான். சோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டர் அந்த போட்டோல என்ன மன்னிச்சிருன்னு எழுதிட்டு அந்த போட்டோவை அங்கேயே தான் வச்சுட்டு வந்திருப்பாங்களே. அந்த போட்டோவை பார்த்து அந்த கிம்மின்ற பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவாங்க சிஸ்டரை நினைச்சு. சோ அப்புறம் அந்த சிஸ்டர் நேரா இந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வந்து அங்க ஓனர் லேடியை பார்த்து நான் அந்த மாதிரி திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல இந்த ஓனர் லேடி தான் மொத்த ஐடென்டிட்டியே மாத்தி இவங்களை ஒரு சிஸ்டரா இங்க வேலைக்கு சேர்க்கறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தர் வந்து இந்த சிஸ்டரை கொலை பண்ணுவாங்களே. அதோட இவங்க கிளப்ல விட்டுட்டு வந்த போட்டோவை பாதி பிச்சை நிலைமையில அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாஸ்க் போட்ட ஆளு. சோ இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. டிடெக்டிவ் மேட்டோடைய வீட்டுக்குள்ள வந்து அந்த சிஸ்டருடைய போட்டோவையும் கிழிஞ்ச நிலைமையில அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு கிம்மி இவங்க போட்டோவையும் காமிச்சு இவங்களை தெரியுமான்னு கேட்கும் பொழுது மேட் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த சிஸ்டரை வந்து இறந்து போயிட்டாங்க. கடைசியா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்து தான் அவங்களுக்கு போன் கால் வந்திருக்கு. 6 நிமிஷம் பேசிருக்காங்கன்னு சொல்ல இல்ல நாங்க எதுவும் அந்த மாதிரி பேசல, அன்னைக்கு வீட்டுல பேபி சிட்டர் ஒருத்தங்க இருந்தாங்க, மேபி அவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃபர்மேஷனை டிடெக்டிவ் கிட்ட கொடுக்குறாங்க. சோ டிடெக்டிவும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் வெளியே போன் பேசிக்கிட்டு இருந்த அந்த வீடியோல இருந்த பர்சன் மேட் கிட்ட போன் கால்லயே நீ அவகிட்ட எதுவும் வளரல, நான் எதுவும் சொல்லல, என்னோட ஒய்ஃப் எங்க, அவளுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல அப்புறம் பார்க்கலான்னு கிளம்பும் பொழுது மேட் வேகமா அந்த பர்சனை பிடிக்க ட்ரை பண்றாரு. இந்த விஷயத்த மேட்டோடைய வீட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டு பாக்குறாரு. சோ அவரு நேரா டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மேட் ஏதோ ஒரு கார் பின்னாடி வேகமா ஓடனா, அவன் ஆல்ரெடி ஒரு கொலைகாரன், என் ஃப்ரெண்டு டேனியை கொலை பண்ணிருக்கான், கண்டிப்பா இதையும் அவன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பழி போடுறாரு. அப்புறம் டிடெக்டிவ் வந்து பேபி சிட்டரை பாக்குறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது மேடம் அன்னைக்கு நான் பேபி சிட்டிங் பண்ணவே இல்ல, மேட்ன்றவர் தான் குழந்தைங்களை பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவதான் பாய் ஃப்ரெண்டு மேட்டை பத்தி சொல்லிட்டு போனாரு. இப்ப பேபி சிட்டரும் இப்படி சொல்றாங்க. சோ மேட் மேல டிடெக்டிவ்க்கு டவுட் வருது. எங்க நம்ம மேட் வந்து அவரோட ஒய்ஃப் ஒலிவியா எங்க போயிருப்பாங்கன்ட்டு அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கூட தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து $30 கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டாக்ஸில போயிருக்காங்க. சோ $30 எந்தெந்த லொகேஷன் போக முடியும், அங்க என்னென்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இவர்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. இந்த லேப்டாப்லயும் ஒலிவியாவுடைய லேப்டாப்லயும் ஒரே ஜிமெயில் அக்கவுண்ட் தான். சோ அதனால அவங்க என்னென்ன சர்ச் பண்றாங்களோ இதெல்லாம் பார்க்க முடியும். சோ இவங்களும் ப்ரௌசிங் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு பர்சனை பத்தி இவங்க தேடி இருக்காங்க. அந்த பர்சன் யாரான்னு செக் பண்ணா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ரிட்டையர்டு போலீஸ் ஒருத்தர். அவரோட போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் மேட் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா மேட்டை காரை விட்டு ஏத்தி கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த மொட்டை தான் இந்த ரிட்டையர்டு போலீஸே. சோ ஒலிவியா எதுக்காக இவரை பத்தி சர்ச் பண்ணிருக்கணும்னு புரியல. அதோட ஒலிவியா வந்து இங்க வீட்ல எப்பவுமே பாத்ரூம் போகும்போது டோர் எல்லாம் லாக் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி டோரை லாக் பண்ணி உள்ள ரொம்ப நேரம் இருந்தாங்க. சோ அதனால இவர் பாத்ரூமை போய் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு ஹோல்ஸ், அங்க ஒரு கன் இருக்கு. சோ எதுக்காக ஒலிவியா கன்னை நமக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு ஒலிவியா மேல இவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. எங்க நம்ம டிடெக்டிவ் வந்து மேட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மேட் அதிகமா கால் பண்றது வந்து இறந்து போன டேனியோடைய அம்மாவுக்கு தான். சோ அந்த அம்மாவை விசாரிக்கும் பொழுது அவங்களும் எல்லா உண்மையும் சொல்றாங்க.
சொல்றாங்க, என் பையனா நினைச்சுதான் அவன் கூட பேசுவேன், அவன் ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா டேனியோட அப்பா இருக்காருல, அவருக்கு மேட் மேல இன்னும் கோவம் இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, மேட் ரொம்ப மோசமானவன், என் புள்ளைய கொன்னு 4 வருஷம் ஜெயிலுக்குள்ள போயும் அவன் திருந்தல, ஜெயிலுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர கொலை பண்ணிட்டானா, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், இவன் நீங்க வந்திருக்கீங்களே ஏதோ சிஸ்டர் இறந்து போயிட்டாங்கன்னு, அந்த சிஸ்டரையும் வந்தான் கொன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டு டிடெக்டிவ் ஜெயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு கைதி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேட் ஜெயில இருக்கும் பொழுது ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவரை மேட் தான் கொன்னாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எது உண்மை அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த கைதியும் சொல்றாரு, மேட் இந்த ஜெயிலுக்கு வரும் பொழுது பாவமா இருந்தான், ஆனா ஒரு ரவுடி பையன் சும்மா சும்மா மேட்டை வம்பிழுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா ஒரு நாள் அந்த ரவுடி செல்ல விட்டு வெளியே போனா நான் பார்த்தேன், திடீர்னு ஒரு சவுண்டு, போய் பார்த்தா மாடியில இருந்து கீழே விழுந்து அந்த ரவுடி இறந்தே போயிட்டான். அந்த இடத்துல மேட் தான் இருந்தான். சோ எல்லாருமே மேட் தான் தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. சோ மேட் தான் கொன்னானா அப்படின்னு யாராலையும் தெளிவா சொல்ல முடியாது, ஏன்னா யாரும் அதை பார்க்கல. ஆனா அன்னில இருந்து மேட் மேல யாருமே கை வைக்கல. அவரை டிடெக்டிவ் அந்த கைதி கிட்ட இறந்து போன அந்த சிஸ்டருடைய போட்டோவை காமிக்க, ஓ இவளா, இவ ப்ராஸ்டியூட் ஆச்சே, இவ என்ன சிஸ்டர் வேஷத்துல இருக்கா, டிடெக்டிவும் இவள எப்படி உனக்கு தெரியும், அது ஜெயில வந்து ஹானிபல் அப்படின்ற ஒரு ஆளு 6 மாசம் இருந்தாரு, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இவங்களே, அந்த 6 மாசமும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவா. உடனே டிடெக்டிவும், அப்படின்னா மேட்டுக்கு இந்த சிஸ்டரை தெரிஞ்சிருக்குமா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சிருந்தும் நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்கானா, மேட் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு டிடெக்டிவ்க்கு மேட் மேல டவுட் அதிகமாகிட்டே போகுது. சோ அதனால நேரா மேட்டை மீட் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு மிரட்ட, மேட் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. அதோட மேட் கூட இருக்கிற பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரும் வாரண்ட் இல்லாம எங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறதே தப்பு அப்படின்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டிடெக்டிவும் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ மேட்டுக்கும் தெரிய வருது, எதிர்த்த வீட்டுல இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க தான் டிடெக்டிவ் கிட்ட நம்ம ஒரு கார் பின்னாடி ஓடின விஷயத்தெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. நல்லா திட்டிட்டு கையில இருந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டு மேட் அங்க இருந்து போக, இந்த பாய் ஃப்ரெண்டு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து டிடெக்டிவ் கிட்ட கொடுக்கறாரு. இதுல மேட்டோடைய கைரேகை இருக்குன்னு சொல்ல, டிடெக்டிவும் அந்த கைரேகையும் அந்த மாஸ்க் போட்ட ஒரு ஆளு காரை டச் பண்ணிருப்பார்ல அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே மேட்சே ஆகலன்னு தெரிய வருது. சோ ஸ்பெயின்குள்ள தேடினா வேலைக்கு ஆகாதுன்னு வேர்ல்டு லெவல்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை தேட சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடதுன்னா அந்த மொட்டத்தலை ஜெர்மன் நாட்டு ரிட்டையர்டு போலீஸோடது. சோ அப்படின்னா அந்த சிஸ்டரை கொலை பண்ணது வந்து அந்த மொட்டை தான். இந்த நேரத்துல அந்த கிரைம் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ஹோமோடைய ஓனர் லேடியை வந்து பாக்குறாங்க. இறந்து போன அந்த சிஸ்டருக்கு சொந்தமான பொருள்லாம் எங்களுக்கு வேணும், ஆல்ரெடி அவங்க உடம்ப நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம், எங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு டேப் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓனர் லேடியும் டேப் மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரியல, ஆனா ஒரு என்வலப்பை என்கிட்ட அந்த சிஸ்டர் கொடுத்தா அப்படின்னு கொடுக்க, அதுக்குள்ள ஒரு சாவி இருக்கு, அது ஒரு லாக்கரோட சாவி. அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க, பார்த்தா லாக்கருக்குள்ள இன்னொரு லாக்கர் இருக்கு. அந்த கிரைம் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து போலீஸ்க்கும் மேல இருக்கிறவங்க, அவங்க எதுக்காக இறந்து போன இந்த சிஸ்டருடைய திங்ஸ் மேல இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு போக போக தான் நமக்கு தெரிய வரும். சோ இங்க நம்ம மேட்டும் அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரும் ஒலிவியா தங்கி இருக்கிற ஹோட்டலை ஒரு வழியா கண்டுபிடிச்சிடறாங்க. மேபி அந்த ஹோட்டல்ல அந்த மொட்டத்தலையும் இருக்கலாம், அந்த வீடியோல வந்த ஆளும் இருக்கலாம், சோ அதனால நீ ஜாக்கிரதையா போ அப்படின்னு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டருக்கு கால் பண்ணி அதை ஆன்லயே வச்சுக்கிட்டு நம்ம மேட் மட்டும் அந்த ஹோட்டலுக்குள்ள அந்த ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சோ கரெக்டா கதவை ஓபன் பண்றது வந்து அந்த வீடியோல இருந்த பர்சன் தான். அவரு மேட்டை பார்த்து அமைதியாரு, உள்ளவா நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு உள்ள கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறமா என்னமோ சவுண்ட் கேட்டு காலும் கட் ஆயிடுது. வெளியே இருக்கிற பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் பயந்து போய் மேட்டை காப்பாத்தணும்னு வேகமா ஹோட்டல் ரூம்குள்ள வராங்க. சோ அவங்க ரூம்குள்ள போய் பார்க்கும் பொழுது அங்க ஒலிவியா இருக்காங்க. அதோட இங்க நம்ம டிடெக்டிவ் ஏதோ ஒரு கொலை நடந்திருக்குன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த மொட்டத்தலை இருக்காருல அவரு தான் இறந்து போயிருக்காரு. அவரோட பேண்ட்டும் நல்லா கீழே இறங்கி இருக்கு. சோ சிஸ்டரை கொலை பண்ணது இந்த மொட்டை தான் அப்படின்னு இப்பதான் டிடெக்டிவ் கண்டுபிடிச்சாங்க. அந்த கேப்லயே இப்ப இவரே இறந்து போயிட்டாரு. இப்ப கதை அகைன் பாஸ்டுக்கு போகுது. அந்த வீடியோ எடுத்தார்ல அவரோட பேர் வந்து இபாய். பாரடைஸ் அப்படின்ற ஒரு கிளப் ஒன்னு, அதோட ஓனர் வந்து ஹானிபல். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து அந்த சிஸ்டர் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்கல்ல அவங்க. இந்த ஹானிபலுக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு அடியாளு தான் நம்ம இபாய். ஒரு நாள் அந்த கிளப்ல கேண்டிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேஸை விசாரிக்க வந்தவர் தான் அந்த மொட்டையே. அப்ப முடி இருந்திருக்கு, போக போக தான் கொட்டி போச்சு. அதோட இந்த கிளப்ல இருந்த ஹானிபல், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த சிஸ்டர்னு எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம இபாய்க்கு வேலை இல்லாம இந்த போலீஸ் ஆபீசர் மொட்டை சொல்றத கேட்டுட்டு நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படிதான் மேட் கிட்ட அவரோட ஒய்ஃபை வச்சு என்னமோ ப்ராப்ளம் பண்ணி ஹோட்டல் ரூம்ல இருக்கும் பொழுது கரெக்டா மேட் கண்டுபிடிச்சு ஹோட்டல் ரூமுக்கே வர, இந்த இபாயும் உள்ளவா பேசிக்கலாம்னு கூட்டிட்டு போயிட்டு மேட்டுக்கு ஷாக் கொடுத்து செம்ம அடி அடிக்கிறாரு. அங்கதான் ஒலிவியாவும் இருக்காங்க. அந்த இபாய் மேட்டை போட்டு அடிக்கிறாங்க. ஏன் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி சண்டையை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா அந்த இபாய் கேட்கற மாதிரி இல்ல, ஒலிவியாவை ஒரு இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாரு. சோ அவர் மேட்டை காலி பண்ணலான்னு போகும்போது தான்
வெளிய அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அவங்க வந்துட்டாங்க. சோ இபாயும் வந்து யாருக்கோ கால் பண்றாரு. அந்த மொட்டை வேற எங்க போனான்னு தெரியல, என்ன பண்றது பாஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த இபாய்க்கும் மொட்டைக்கும் மேல ஒரு பாஸ் இருக்காரு. சோ அவரை இபாய் காலை கட் பண்ணிட்டு அங்க இருக்கிற பேக் டோர் வழியா எஸ்கேப் ஆகுறாரா. அடி வாங்கின நம்ம மேட்டும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. சோ அதுக்கப்புறம் தான் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் உள்ள வருவாங்க. அந்த இபாய் அடிச்சு வச்சிருந்த ஒலிவியாவையும் பாப்பாங்க. சோ அந்த இடத்துல இருந்து இபாயும் மேட்டும் போன வழியாவே இவங்களும் போறாங்க. இபாய் வந்து சப்வேக்கு போயிடுறாரு. ஆனா மேட் ரொம்ப அடி வாங்கினதுனால போற வழியிலேயே கீழே விழுந்து மயங்கிட்டாரு. சோ அவரு ஒலிவியாவும் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரும் பார்த்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. போலீஸ் வந்து பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க இந்த ஹோட்டல் ரூம்குள்ள பயந்து வரும்பொழுது கன்னையும் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இவங்க அரெஸ்ட் ஆகுறாங்க. ஒலிவியா வந்து மேட் கூடவே ஹாஸ்பிடலுக்கு போயிடுறாங்க. கூடவே போலீஸும் போறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் இருக்காங்கல்ல, அவங்க அந்த மொட்டை இறந்து போன இடத்துல தான் இருக்காங்க. அவரோட உடம்ப போஸ்ட்மார்ட்டமுக்கு கொண்டு போய் ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இவர் ஒரு ப்ராஸ்டியூட் கூட இருந்திருக்கணும், அவங்க தான் பணத்துக்காக கொலை பண்ணிருப்பாங்க, ஏன்னா பேண்ட் எல்லாம் கீழே இறங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. ஆனா வழக்கம் போல டிடெக்டிவ் அதை நம்பவே இல்லை. அந்த மொட்டையோடைய பாக்கெட்ல வந்து ஒரு ஹோட்டலுடைய ரிசிப்ட் இருந்தது. சோ அந்த ஹோட்டலுக்கு டிடெக்டிவ் போகும்பொழுது ஆல்ரெடி அங்க ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதான் நம்ம மேட் மயங்கி கீழே விழுந்தது, பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அரெஸ்ட் ஆனது, இதெல்லாம். சோ இந்த விஷயங்களை டிடெக்டிவ் தெரிஞ்சுக்கிறாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மேட்டுக்கு வந்து ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க. அப்பா அவரோட ஒய்ஃப் ஒலிவியாவுக்கு ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு. எங்க டிடெக்டிவும் இறந்து போன அந்த மொட்டை இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் நம்பரை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு தான் சொன்னாரு, ஆனா வீட்டுல ஏதோ ஃபைல்லாம் இருக்கு, ஒரு பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்ல, சீக்கிரமா அதை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்ல அவங்களும் அனுப்புறாங்க. சோ இப்படி நம்ம டிடெக்டிவ் பேசுற விஷயங்கள் எல்லாம் அந்த கிரைம் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டிடெக்டிவோட போன் அவங்க டேப் பண்ணிட்டாங்க. சோ அப்பதான் டிடெக்டிவுக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது, சப்வேல யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு. யாரான்னு போய் பார்த்தா அது மேட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போனார்ல இபாய், அவர்தான். சோ அந்த கேஸ்ல வந்து சஸ்பெக்டா இருந்த 2 பேரு, ஒன்னு மொட்டை இன்னொன்னு இபாய், அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க இப்போ. சோ அவங்க 2 பேருமே இறந்து போனது வந்து அந்த மொட்டை ஆபீசர் இருக்கார்ல, அவரோட கன்னு மூலியமா தான். அந்த கன்னுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, பட் ஆனா அது தெளிவா இல்ல, பாதி இடம் அதுல தெரியல. சோ அதனால அகைன் சிஸ்டம் மூலியமா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை உருவாக்கி அது யாரோடதுன்னு கண்டுபிடிக்கலான்னு அதோட வேலை போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு மேல டிடெக்டிவ் உடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா நம்ம மேட் மட்டும் தான். சோ டிடெக்டிவுக்கும் மேட் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அங்க 2 போலீஸும் இருக்காங்கன்னு தெரிய வந்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட மேட்டை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம மேட்டும் அவரோட ஒய்ஃப் ஒலிவியா கிட்ட இங்க என்னதான் நடக்குது, உனக்கும் அந்த இபாய்க்கும் அந்த மொட்டை தலையை என்ன கார் ஏத்தி கொலை பண்ண ட்ரை பண்ண அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இப்ப அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு இவர் கேட்கும் பொழுது நியூஸ்ல அந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வரத்த பார்த்த உடனேயுமே ஒலிவியா மேட் கிட்ட நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவ் உடைய போன் எல்லாம் ஒட்டு கேட்டாங்கல்ல, அந்த கிரைம் பேட்சை சேர்ந்தவங்க, அவங்க இப்ப நம்ம டிடெக்டிவ் பார்க்க வந்திருக்காங்க, இதுக்கு மேல இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா டிடெக்டிவ் முடியவே முடியாது, இந்த கேஸை பத்தி எனக்கு நிறைய தெரியும்னு சொல்ல, ஏமா உனக்கு தெரியாதது எவ்வளவோ விஷயம் இருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அந்த கிரைம் ஏஜென்ட்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ நமக்கும் இப்பதான் இந்த கதையில என்ன நடக்குது அப்படின்னு புரிய வருது. சோ பாரடைஸ்ன்ற ஒரு கிளப், அந்த கிளப்போடைய ஓனர் ஹானிபல், அந்த ஹானிபலுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க தான் அந்த சிஸ்டர், இவங்களோட பேர் வந்து எம்மா. சோ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஃபாரின் பொண்ணுங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் புடிங்கி வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்றாங்க. அதுல முக்கியமான சில பொண்ணுங்க யார் யாருன்னா, கிம்மி அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த போட்டோல வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறமா லெவண்டான ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க வந்து திடீர்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா கெசன்ட்ரா அப்படின்ற ஒரு பொண்ணை வேலைக்கு எடுக்கிறாங்க. இது இல்லாம கேண்டிஸ்னு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, அந்த பொண்ணை வந்து ஹானிபல் கொடூரமா அடிச்சு சாகடிச்சிருக்காரு. இதை அந்த கெசன்ட்ரான்ற பொண்ணு பார்த்துட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அவரை கொலை பண்ண ஹானிபல் அவரும் எஸ்கேப் ஆயிட்டாரு. எம்மாவும் அங்க இருந்து போய் சிஸ்டரா மாறி அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிம்மின்ற பொண்ணு மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. சோ அந்த கிம்மி சொன்ன வாக்குமூலத்துல தான் என்ன நடந்ததுன்னு எல்லாமே தெரிய வருது. இந்த ஹானிபல் என்ன பண்ணிருக்காருன்னா, ப்ராஸ்டியூஷனுக்கு சின்ன பொண்ணுங்களெல்லாம் இறக்கி அதை பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி அந்த பணக்காரங்களை பிளாக்மெயில் பண்ணி பணத்தையும் வாங்கியிருக்காரு. சோ ஹானிபல் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகும் பொழுது அந்த பணக்காரங்க எல்லாம் இருந்த அந்த வீடியோ டேப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காரு போல. சோ அந்த டேப்ல பெரிய பெரிய பணக்காரங்க, தொழிலதிபர்கள்னு எல்லாருமே மாட்டிருக்காங்க. சோ அந்த டேப்பை கண்டுபிடிக்கணும் தான் அந்த கிரைம் ஏஜென்ட்ஸ் ட்ரை பண்றாங்களே. சோ தப்பிச்சு போன ஹானிபலை கண்டுபிடிக்கணும், அவர்கிட்ட இருக்கிற டேப்பை எடுக்கணும், இதுதான் மோட்டிவ். சோ இதுல தேவையில்லாம நீங்க எதுக்குன்னு தான் உங்களை இன்வால்வ் ஆக வேணான்னு சொல்றோம்னு சொல்ல, உடனே நம்ம டிடெக்டிவ் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். சோ ஹானிபலை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இபாயையும் மொட்டையையும் கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குள்ளயும் சம்பந்தம் இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா, அது அந்த மேட் தான். ஏன்னா அந்த மொட்டை இருந்த அதே ஹோட்டலுக்கு இந்த மேட் போயிருக்கான், இபாயையும் திரட்டிட்டு போயிருக்கான். சோ மேட்டை விசாரிக்கணும்னு பார்த்தா மேட் ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆயிட்டாருன்ற விஷயம் தெரிய வந்து மேட்டோடைய வீட்டு
வீட்டுக்கு போலீஸோட டிடெக்டிவ் போறாங்க. இந்த விஷயங்களை சிசிடிவி கேமரா வழியா ஒலிவியாவும் மேட்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்தது மேட்டோடைய அண்ணி வீட்டுக்கு தான் போவாங்க. அதனால அன்னிக்கு போன் பண்ணி போலீஸ் சொல்ற எதையும் நம்பாதீங்க, நீங்க பத்திரமா இருங்கன்னு சொல்றாரு. இங்க நம்ம டிடெக்டிவ்க்கு வந்துட்டு இறந்து போன அந்த மொட்டையோடைய ஒய்ஃப் வந்துட்டு கேண்டிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு, அதான் ஹானிபல் கொலை பண்ணார்ல அந்த பொண்ணுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் அனுப்புறாங்க. சோ அத டிடெக்டிவ் வந்துட்டு அந்த கிரைம் ஏஜென்ட்ஸ் கிட்ட காமிக்க நேரா அவங்க ஒருத்தரை மீட் பண்ண போறாங்க. இவர் வந்து அந்த மொட்டையோடைய ஃப்ரெண்டு. அதோட அந்த கிளப்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு புக்கையே எழுதிருக்காரு இவரு. சோ அவர்கிட்ட இந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கும் பொழுது அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல AIS அப்படின்னு எழுதிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா இறந்து போன அந்த கேண்டிஸ்க்கு வந்துட்டு ஆண் பெண் 2 பேருடைய ஹார்மோனும் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. அதோட இந்த போட்டோஸ்ல எல்லாம் வந்து கேண்டிஸோட முகமே அப்படியே ஒரு மாதிரி உடைஞ்சிருக்கு. ஏன்னா ஹானிபல் அப்படி அடிச்சிருக்காரு. சோ என்கிட்ட கேண்டிஸோடைய உண்மையான போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு இவங்கள. இந்த நேரத்துல மேட் அவருடைய ஒய்ஃப் ஒலிவியா கிட்ட இங்க என்ன நடக்குது உண்மையை சொல்லுன்னு கேட்க ஒலிவியாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட உண்மையான பேரு ஒலிவியா கிடையாது, அது கேண்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. எங்க டிடெக்டிவ் கிட்டையும் அந்த கிரைம் ஏஜென்ட்ஸ் கிட்டையும் இறந்து போன கேண்டிஸோடைய போட்டோ என்கிட்ட இருக்குன்னு சொல்லி காட்டினார்ல, அந்த போட்டோவை பாக்குற டிடெக்டிவ் என்னது இவ பேரு கேண்டிஸா, இது ஒலிவியா மேட்டோடைய ஒய்ஃப்னு சொல்ல இவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்பதான் நமக்கு எல்லாமே தெளிவா தெரிய போகுது. ஆக்சுவலா நம்ம மேட்டோடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஒலிவியா, அவங்களோட உண்மையான பேர் வந்து கேண்டிஸ். கேண்டிஸ் சின்ன பொண்ணா இருக்கும் பொழுதே அவங்க அம்மா வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி ஓவர் டோஸ்னால அவங்க இறந்து போயிட்டாங்க. அனாதை ஆசிரமத்துல தான் கேண்டிஸ் வளர ஆரம்பிக்கிறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் லைஃபை எப்படி கொண்டு போகணும்னு கூட தெரியல. ஒரு கட்டத்துல அவங்க பிச்சையே எடுக்கிறாங்க. அது வளர்ந்து திருடவும் ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. ஆனா போலீஸ் கிட்ட இருந்து கேண்டிஸா ஒருத்தர் காப்பாத்துறாரு. அதுதான் அந்த பாரடைஸ் கிளப்போடைய ஓனரான ஹானிபல். சோ அவரு கேண்டிஸை கூட்டிட்டு போயிட்டு அவருடைய கிளப்ல வந்து ப்ராஸ்டியூட்டா வேலையும் கொடுக்கறாரு. காசு அதிகமா கிடைக்குதுன்னு கேண்டிஸும் அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹானிபல் இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த கிளப்லாம் வந்துட்டு சைடு பிசினஸ் மாதிரி தான். மெயின் பிசினஸ் என்னன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் பணக்காரங்க இவங்க எல்லோருக்குமே சின்ன பசங்களை அனுப்புறது தான் இவருடைய மெயின் பிசினஸே. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம கேண்டிஸ், அப்புறம் கிம்மின்ற ஒரு பொண்ணு, லெவண்டான்ற ஒரு பொண்ணு, இவங்க 3 பேர் தான் மெயின். ஹானிபல் கூடவே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம சிஸ்டர் அவங்களும் இருப்பாங்க. இவங்க யாருக்குமே வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களை அனுப்புறது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானே. ஆனா ஹானிபலுக்கு பயந்து தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஹானிபல் என்ன பண்றாருன்னா அந்த பெரிய பெரிய பணக்காரங்களா அந்த சின்ன பொண்ணுங்க கூட இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. சோ இப்படியே நாட்கள் போகுது. அப்பதான் ஹானிபலோடைய கஸ்டமரா இருக்கிற ஒரு பெரிய ஆளு ஒருத்தர், இவங்க முகம்லாம் வந்து யாருக்கும் தெரியாது, மாஸ்க போட்டுட்டு தான் இருப்பாங்க, பேர் கூட தெரியாது, நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹானிபலுக்கு வந்து அது யாரு என்னன்னு பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். சோ அதுல ஒரு மொரட்டு ஆளு ஒருத்தர் அப்படியே கையெல்லாம் பயங்கரமா சொட கொடைப்பாரு, கையில ஒரு ரிங்கும் போட்டிருப்பாரு. அவரு வந்து அவர்கிட்ட அனுப்புற அந்த சின்ன பொண்ணுங்களெல்லாம் வந்து ரொம்பவே அபியூஸ் பண்றாரு, அடிக்கிறாரு. இந்த விஷயத்த அந்த சின்ன பொண்ணு கேண்டிஸ், கிம்மி, லெவண்டா, எம்மா கிட்ட எல்லாம் சொல்ல அவங்க மனசு தாங்கல. சோ அதனால அந்த மொரட்டு ஆளு கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவருக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த லெவண்டான்ற பொண்ணை கொண்டு போய் சம்மாடி அடிச்சு சாகடிச்சிடுறாரு. இந்த விஷயம் ஹானிபலுக்கு தெரிஞ்சும் அவரு கண்டுக்கவே இல்ல. லெவண்டா இறந்து போயிட்டா, சோ அதனால வேற ஒரு பொண்ணை நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு கெசன்ட்ரான்னு இன்னொரு ஒரு பொண்ணு வந்துடுறாங்க. ஹானிபலுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு, எம்மா, அந்த சிஸ்டர் தானே. ஆனா ஹானிபல் இப்போ புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த கெசன்ட்ரா கூட க்ளோஸா இருக்காரு. சோ இதனால எம்மாவுக்கு வந்து ஹானிபல் மேல செமையா கோவம் வருது. சோ இந்த சிஸ்டர் எம்மா, கிம்மி, அப்புறம் கேண்டிஸ் இவங்க 3 பேருமே இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹானிபலை மீறி போனா கண்டிப்பா அவரு கண்டுபிடிச்சு கொலையே பண்ணிடுவாரு. சோ அப்பதான் இவங்க 3 பேரும் பிளான போடுறாங்க. ஹானிபல் வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்க அந்த சின்ன பசங்க கிட்ட தப்பா நடந்துக்கும் பொழுது வீடியோ எடுத்திருப்பார்ல, அந்த பெரிய ஆளுங்களையே ரொம்ப பயங்கரமானவர் யாருன்னா அந்த சொடக்கோடைப்பாரு மொரட்டு ஆளு அவருதான். ஹானிபலே வந்து எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணுவாரு. ஆனா அந்த மொரட்டு ஆளை பிளாக்மெயில் பண்ணவே இல்லை. ஏன்னா பிளாக்மெயில் பண்ணா அவ்வளவுதான் ஹானிபலே காலி. சோ அந்த மொரட்டு ஆளுடைய வீடியோ டேப் மட்டும் போதும் ஹானிபலை நம்ம காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எம்மா பிளான் போட்டு நைஸா அந்த டேப்பையும் எடுத்துடுறாங்க. சோ ஹானிபலுக்கும் அந்த டேப் காணும்ன்ற விஷயம் தெரிய வருது. புதுசா கெசன்ட்ரா கூட நம்ம பழகுனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு கெசன்ட்ரா மேல அவருக்கு சந்தேகம் வருது. அவங்களும் பயந்து ஓட அந்த கெசன்ட்ராவை பிடிச்சி செம்ம அடி அடிச்சு கொலையே பண்றாரு. சோ அந்த இடத்துக்கு நம்ம எம்மாவும் கேண்டிஸும் வராங்க. வீடியோ டேப்பையும் கையில கன்னையும் எடுத்துக்கிட்டு ஹானிபலை மிரட்டி பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹானிபல் டக்குன்னு எம்மாவை கன் பாயிண்ட்ல பிடிச்சு கேண்டிஸையும் வயித்துலயே ஷூட் பண்ணிடுறாரு. ஆனா நல்ல வேலையா கேண்டிஸ் அவங்க கிட்ட இருக்கிற கன்னை யூஸ் பண்ணி ஹானிபலை ஷூட் பண்ணி காலி பண்றாங்க. சோ அவ்வளவுதான், போலீஸ் இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆகணும். ஆல்ரெடி ஹானிபல் கையால கெசன்ட்ரான்னு ஒரு லேடி இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த லேடிக்கு கேண்டிஸோடைய ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அவங்களுடைய பாஸ்போர்ட்டையும் வச்சு
வச்சு இறந்து போனது கேண்டிஸ் தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. அப்புறம் எம்மாவும் கேண்டிஸும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எல்லா வீடியோ டேப்பையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அத ஒரு லாக்கர்ல வச்சு வெளியே இருக்கிற லாக்கருடைய சாவி எம்மா கிட்டயும் உள்ள இருக்கிற லாக்கருடைய சாவி கேண்டிஸ் கிட்டயும் இருக்கும். சோ அதுக்கப்புறம் தான் ஹோமுக்கு போயிட்டு ஓனர் லேடி மூலியமா ஐடென்டிட்டியை மாத்திக்கிறாங்க. அந்த எம்மா வந்து மரியா அப்படின்ற ஒரு பேர்ல சிஸ்டரா அங்கேயே வேலை செய்யறாங்க. கேண்டிஸ் வந்து ஒலிவியான்னு பேரை மாத்திட்டு அவங்க ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ கிளப்ல கிம்மின்ற பொண்ணு மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இறந்து போனது கெசன்ட்ரா அப்படிலாம் தெரியாது. அது கேண்டிஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ்ல வாக்கு மூலமா கொடுத்துடுறாங்க. சோ இங்க ஒலிவியாவா மாறின கேண்டிஸ் வந்து நம்ம மேட்டை பார்த்து அவங்களுக்குள்ள லவ் வந்து ஒரு லைஃபையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா ஒலிவியா வந்து கேண்டிஸா அந்த கிளப்ல இருக்கும் பொழுது ஒருத்தர் மூலியமா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. குழந்தையும் பிறந்து அந்த குழந்தைய வேற ஏதோ ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டாங்க போல. அப்புறம் அவங்க குழந்தை ஞாபகமே இல்லாம தான் வெளியே வந்து ஒலிவியான்ற ஐடென்டிட்டில வாழ்ந்து மேட்டையும் கல்யாணம் பண்ணும் பொழுது ஒலிவியாவுக்கு அவங்க குழந்தைய பத்தின விஷயம் தெரிய வருது. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல ஹெல்ப் வேணும் அப்படின்னு. அந்த விஷயத்த மேட் கிட்ட சொல்லாம ஒர்க் அப்படின்னு சொல்லி நேரா அந்த ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. பார்த்தா அங்க அந்த வீடியோ எடுத்த இப்பாயும் அந்த மொட்டையும் இருக்காங்க. இவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒலிவியா கிடையாது கேண்டிஸ் தான் அப்படின்னு. ஏன்னா இவங்களும் அந்த பாரடைஸ்ல ஒர்க் பண்ணவங்க தான். அதுவும் மொட்டை தான் வந்து இறந்து போன கேண்டிஸோடைய கேஸையே பார்த்திருப்பாரு. நீ செத்ததா எவ்வளவு அழகா ஃப்ரேம் பண்ணிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. சோ பயந்து போய் ஒலிவியாவும் அங்கேயே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம மேட்டை அந்த இபாயும் மொட்டையும் சேர்ந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரு வழியா ஒலிவியா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு மேட்டுக்கு வந்து கோவமே இல்ல. ஏன்னா ஒலிவியா வந்து மேட்டை உண்மையா தான் லவ் பண்ணாங்க. இவருக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னா இந்த உண்மையை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்றது மட்டும் தான். கரெக்டா அப்பதான் இவங்க இருக்கிற இடத்துக்கு போலீஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்படி எஸ்கேப் ஆகுறதுனே தெரியல. அவதான் ஒலிவியாவும் என்னை பத்தி யாருக்கும் தெரியாது, நான் போய் சரண்டர் ஆயிடுறேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது 11 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்ட்டு. அது என் பொண்ணை பத்தின விஷயம் தான். சோ அதனால நீ போ என் பொண்ணை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவியா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. நம்ம டிடெக்டிவ் அந்த கிரைம் ஏஜென்ட்ஸ்னு எல்லாருமே இருக்காங்க. மேட் வந்து பின்பக்கம் வழியா எஸ்கேப் ஆகி அங்க இருந்து போயிடுறாரு. ஸோ மேட் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற விஷயம் அந்த கிரைம் ஏஜென்சியில் இருக்கிற ஆட்களுக்கு தெரிய வருது. அதில் ஒருத்தர் அப்படியே செமையா கோவப்படுறாரு, கையை அப்படியே சொடக்கு உடைக்கிறாரு. இப்போ புரியுதா என்ன நடக்குதுன்னு? சின்ன பசங்களை கொடுமைப்படுத்தின அந்த மொரட்டு ஆளு அவரு தான் கிரைம் ஏஜென்சியில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற இந்த பர்சனு. அதனால தான் இந்த டேப்பை கண்டுபிடிக்கணும்னு இவ்வளோ வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த மொரட்டு ஆஃபீஸர் இவருடைய ஃப்ளாஷ்பேக்கை நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக இவர் ஒரு நல்ல ஆஃபீஸராக தான் இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இவருடைய வேலையே என்னன்னா இந்த ஹானிபலை ஆதாரத்தோட பிடிக்கணும், அதுதான். ஸோ அதனால ஹானிபலுடைய கிளைண்ட் மாதிரியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹானிபலுடைய அந்த ப்ராஸ்டியூஷனில் இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து மயங்கி உண்மையான கஸ்டமராகவே மாறிடுறாரு இந்த மொரட்டு ஆஃபீஸர். அவருக்குள்ள இருக்கிற சுயரூபெல்லாம் வெளியே வந்து சின்ன பொண்ணுங்களை அடிச்சு உடைக்கிறாரு. அதை தடுக்க போன லெவண்டான்ற ஒரு பொண்ணையும் சாகடிச்சிடுறாரு. ஸோ அப்புறம் தான் ஹானிபலை வந்து எம்மாவும் ஒலிவியாவும் சாகடிச்சுட்டு அங்க இருந்து வீடியோ டேப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எந்த விஷயமும் தெரியாத கிம்மி வந்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டு கிம்மி மூலியமா தான் ஹானிபல் வந்து இந்த மாதிரி பெரிய பணக்காரங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறாருன்ற விஷயம் தெரிய வந்து அந்த மொரட்டு ஆஃபீஸரும் பயப்படுறாரு. ஏன்னா அவரோட வீடியோவும் இருக்கும். ஸோ அப்பதான் ஹானிபலோடைய பேரு டேட்டூ போட்ட நம்ம சிஸ்டர் எம்மா இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்து இந்த கேஸுக்குள்ள இன்வால்வ் ஆகி அந்த டேப்பை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படிதான் இவ்வளோ விஷயங்கள் நடந்து ஒரு வழியா அவரு ஒலிவியாவை பிடிச்சிட்டாரு. ஒலிவியாவும் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மொரட்டு ஆபீசர் என்ன கேண்டிஸ் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனேயுமே அவ்வளவுதான் ஒலிவியா ஷாக் ஆகுறாங்க. சோ அந்த மொரட்டு ஆபீசரும் அவரோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து ஒலிவியாவை அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு எங்க பாரு உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வரும். ஆனா இதை எதையுமே நாங்க வெளியே சொல்ல போறது கிடையாது. எனக்கு தேவை அந்த கேசட் மட்டும் தான். எம்மா கிட்ட இருந்த சாவி எங்க கிட்ட கிடைச்சிருச்சு. இன்னொரு லாக்கரை ஓபன் பண்ற சாவி உங்ககிட்ட தான் இருக்கணும். சோ அதை கொடுத்துட்டேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல ஒலிவியாவும் இவங்கெல்லாம் பெரிய போலீஸுங்க, கண்டிப்பா நம்மள காப்பாத்துவாங்கன்னு அந்த சாவியை கொடுத்துடுறாங்க. அந்த மொரட்டு ஏஜென்ட்டும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சாவியை கொடுத்து நீ போய் அந்த லாக்கரை ஓபன் பண்ணு, உள்ள கேசட் இருக்கான்னு பாருன்னு சொல்லி அனுப்புறாரு. சோ அதே மாதிரி அவரும் பாக்குறாரு, கேசட்லாம் இருக்கு, சூப்பர், உடனே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இவரு டிவில நியூஸை பார்த்துக்கிட்டே கையை நட்டி உடைப்பாராம். அதை பார்த்த நம்ம ஒலிவியா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா இவன் தான் அந்த மொரட்டு ஆளு லெவண்டாவை கொலை பண்ணவன் அப்படின்னு. சோ உடனே பாத்ரூமுக்கு போயிட்டு இவங்க வச்சிருந்த கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு மாறி மாறி கன்னால ஷூட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் அந்த மொரட்டு ஏஜென்ட்டோட அசிஸ்டன்ட் வராரு. ஒலிவியாவும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இவன் ரொம்ப மோசமானவன், இவனும் அந்த குழந்தைகளை அபியூஸ் பண்ணிருக்கான், அந்த வீடியோ அதுல தான் இருக்கு, வேணா ப்ளே பண்ணி பாருன்னு சொல்ல அசிஸ்டன்ட்டுக்கும் டவுட் வந்து அந்த டேப்பை எடுக்க ட்ரை பண்றாரு. வேற வழி இல்லாம மொரட்டு ஆபீசர் அவருடைய அசிஸ்டன்ட்டையே ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. அந்த கேப்ல ஒலிவியா அந்த டேப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எகிரி குதிச்சு கார்ல எஸ்கேப் ஆகுறாங்க. பின்னாடியே இவரும் ஃபாலோ பண்ணி போறாரு. சோ ஒலிவியா உடனே 911க்கு கால் பண்ணி அப்படியே டிடெக்டிவ்க்கு காலை கனெக்ட் பண்ணி இந்த மொரட்டு ஆபீசரை பத்தி எல்லா விஷயத்தையும்
சொல்றாங்க. டிடெக்டிவும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே காலு கட் ஆயிடுது. காலை கட் பண்ணது யாருன்னா அந்த மொரட்டு ஆபீசர் தான். ஏன்னா டிடெக்டிவோட போனை தான் டேப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அவங்க காலையும் கட் பண்ண முடியும். ஒலிவியா ஒரு போர்ட் கிட்ட போயிட்டு அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. அந்த போர்ட்ல இருந்த எல்லா பொருளும் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு தான் போகுது. அதோட அந்த ஊர்ல தான் நைட்டு 11 மணிக்கு என்ன வந்து பாருங்க அப்படின்னு ஒலிவியாவுடைய பொண்ணை தத்தெடுத்தவங்க மெசேஜ் பண்ணிருப்பாங்க. சோ ஒலிவியாவும் அங்கதான் போறாங்க. எங்க அந்த மொரட்டு ஆபீசரும் எல்லா பார்சலும் ஒரே ஊருக்கு தான் போகுது, அங்கதான் அவளும் போயிருக்கணும்னு இவரும் அதே ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. அதோட ஒலிவியா மேட் கிட்டயும் சொல்லிருப்பாங்க, என் பொண்ணை நான் பார்க்கணும், நீயாவது பாருன்ட்டு. இவரும் அதே ஊருக்கு தான் ஃபிளைட்ல கிளம்பி போறாரு. அப்பொழுதைக்கு செக்கிங்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இவர் போனதுக்கு அப்புறம் டிவில மேட்டோடைய ஃபேஸை காமிச்சு நியூஸ் போடுறாங்களா. சோ இதனால அவர் அந்த ஊர்ல இறங்கின உடனேயுமே அங்க சுத்தி வளைச்சு புடிச்சு ஜெயில அடைக்கிறாங்க. சோ மேட் தான் அந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் வந்தது. ஆனா போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாரு. அடுத்தது ஒலிவியா அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களுக்கு கரெக்டான லொகேஷன் தெரியும். நேரா ஒரு கிளப்புக்கு போறாங்க. பார்த்தா அங்க இவங்களுடைய ஃப்ரெண்டு கிம்மி இருக்காங்க. கிம்மியையும் இவங்க பாக்குறாங்க. இறந்து போன கேண்டிஸ் ஒலிவியாவா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிம்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போ கிம்மியோடைய ஃப்ளாஷ்பேக் போகுது. கிம்மி மட்டும் தான் மாட்டிக்கிறாங்க. எம்மாவும் எஸ்கேப்பு, கேண்டிஸும் ஒலிவியான்ற பேர்ல வேற ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. ஸோ கிம்மியும் போலீஸ்ல மாட்டி எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேஸ் யாருக்கு வருது? அந்த மொரட்டு ஆபீசர் தான். அவரு கிம்மியை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த டேப்லாம் எங்கன்னு கொடுமைப்படுத்தி விரலெல்லாம் கட் பண்றாரு. ஆனா உண்மையிலேயே கிம்மிக்கு அந்த டேப் எங்க இருக்கு, எம்மா எங்க போனாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு இந்த கிளப்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒலிவியா வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. ஒலிவியாவும் என் பொண்ணை தத்தெடுத்தவங்க வந்து இந்த அட்ரஸுக்கு தான் என்ன வர சொன்னாங்களே, அவங்களுக்கு கால் பண்ணா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ட்ரை பண்றாங்க. எங்க ஒலிவியாவை தேடி வந்த அந்த மொரட்டு ஆபீசர் இருக்கார்ல, அவருக்கு ஒலிவியா எங்க போனாங்கன்னு தெரியவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் தெரிய வருது, மேட் இங்க தான் அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்காருன்ட்டு. அதனால மேட்டை மீட் பண்ணி, உன்னோட ஒய்ஃப் ஒலிவியா இந்த ஊருக்கு வந்திருக்கா, நீயும் இங்க வந்திருக்க அப்படின்னா அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும், கொஞ்சம் அதை சொல்றியா அப்படின்னு கேட்க மேட்டும் நான் அதை சொல்றேன், ஆனா ஃபர்ஸ்ட் என்ன இதுல இருந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்ல மொரட்டு ஆபீசரும் மேட்டை ரிலீஸ் பண்ணிட்டு நேரா அந்த கிளப்புக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. எங்க நம்ம டிடெக்டிவுக்கும் அந்த ஒலிவியா கால் பண்ணி மொரட்டு ஆபீசரை பத்தி சொல்லிருப்பாங்க. அவர் எங்க போனாருன்னு தெரியல, ஒலிவியாவையும் காணோம். சோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக மேட் கூட இருந்த அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அவங்களுடைய ஹெல்ப்பால அந்த மொரட்டு ஆபீசர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அதே ஊருக்கு இப்போ நம்ம டிடெக்டிவும் போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படின்னு அதே ஊருக்கே எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. ஒலிவியாவும் அந்த கிம்மியும் என்ன பண்றாங்கன்னா, ஒலிவியாவுடைய பொண்ணை தத்தெடுத்த அந்த பேரண்ட்ஸோட நம்பருக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கிம்மியோடைய போன் ரிங் ஆகுது. அதோட கிம்மி ஒலிவியாவுக்கு ட்ரக் கொடுத்திருப்பாங்க போல மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. எங்க நம்ம மொரட்டு ஆபீசர் மேட்டுக்கு தான் அந்த லொகேஷன் தெரியும்ல, அந்த லொகேஷனுக்கு போனா அந்த லேடி வந்து கிம்மியோடைய வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு கிம்மியோடைய அட்ரஸை கொடுத்து அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அங்க கிம்மி உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. சோ மொரட்டு ஆபீசரும் கிம்மி கிட்ட போறாரு, நீ இந்த கேசட்டுக்காக என் விரலெல்லாம் கட் பண்ண, உண்மையிலேயே அப்ப எனக்கு தெரியல, ஆனா இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு அந்த கேசட் எல்லாம் கொடுக்க இவரோட கேசட்டை மட்டும் தனியா ஜோபிக்குள்ள வச்சுக்கிட்டு மத்த கேசட்டை எடுத்துக்கிட்டு ஆள் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மேட்டு கிட்ட உன் ஒய்ஃப் அவகிட்ட தான் இருக்கான்னு சொல்ல மேட்டும் கிம்மி கிட்ட கேட்கும் பொழுது ஒய்ஃப் நல்லா தான் இருக்கா, உள்ள இருக்கா போ அப்படின்னு சொல்ல மேட் நேரா உள்ள போறாரு. அது ஒரு ட்ராப். மேட் ஒரு இடத்துல மாட்டிக்க முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த பக்கம் ஒலிவியாவை கட்டி போட்டு ஒரு 3 ஆளுங்க வந்து ஒலிவியாவை அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எதுக்காக கிம்மி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, எம்மாவும் சரி நம்ம ஒலிவியாவும் சரி எஸ்கேப் ஆகி அவங்க லைஃபை சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா கிம்மி மட்டும் அதே கஷ்டமான லைஃபை வாழ்றாங்க. சரி தப்பிச்சு போயிட்டாங்கல்ல, திரும்ப வந்து பாத்துருக்கலாம்ல கிம்மிய, ஆனா யாரும் வரல, அவங்க சுயநலமா இருந்துட்டாங்கன்னு அந்த கோவத்துல தான் இந்த மாதிரி பண்றாங்களே. நம்ம மேட்டும் ஒலிவியாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க கேசட் எல்லாம் வாங்கிட்டு அந்த மொரட்டு ஆபீசர் போய்கிட்டே இருக்கும்பொழுது ஆப்போசிட்ல தான் கரெக்டா நம்ம டிடெக்டிவும் வராங்க. மொரட்டு ஆபீசரை பார்த்து குறுக்க காரை நிப்பாட்டி கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. பதிலுக்கு அவரும் கன்னை காட்ட அந்த நேரத்துல அங்க போலீஸ் சுத்தி வளைச்சிடுறாங்க. மொரட்டு ஆபீசரும் நான் ஒரு பெரிய ஆபீசரு, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்ல டிடெக்டிவ் உடனே அவரு சொல்றதே கேளுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டேப்ல எல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க, இவரும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்ல போலீஸும் இதை கேட்கறாங்க. அவ்வளவுதான், மொரட்டு ஆபீசரால இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. சோ அவரு இந்த டிடெக்டிவா பார்த்து ப்ளீஸ் இந்த விஷயம் என் ஃபேமிலிக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா டிடெக்டிவ் போலீஸ் ஃபோர்ஸோட கிம்மியோட இடத்துக்கு போறாங்க. அங்க மேட்டையும் பாக்குறாங்க. மேட்டு என்னோட ஒய்ஃப் ஒலிவியாவை காப்பாத்துங்கன்னு சொல்ல உடச்சுக்கிட்டு உள்ள போய் ஒலிவியாவை காப்பாத்துறாங்க. அதோட கிம்மியையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளவுதான், ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு. இதோட நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த மொட்டையையும் இபாயையும் யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணி சாகடிச்சிருப்பாங்கல்ல. போலீஸ்க்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைச்சிருக்கும், அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும், அதை ரெக்கவரி பண்ணிடுறாங்க. அது யாரோடதுன்னு சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அது நம்ம மேட்டோடதுன்னு தெரிய வருது.
அப்படின்னா மேட் தான் அந்த 2 பேரையுமே சாகடிச்சிருக்காரு. சோ அதனால நம்ம டிடெக்டிவ் வந்து மேட்டை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. மேட்டுக்கு ஒன்னும் புரியல. சோ கரெக்டா இந்த நேரத்துல தான் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஜெயிலுக்கு போய் அங்க ஒரு கைதி தானே சொல்லிருப்பாரு மேட் தான் இங்க இருந்த ஒரு ஆளை கீழ இருந்து தள்ளி விட்டு சாகடிச்சான் அப்படின்னு. அந்த கைதியை மிரட்டி இந்த மாதிரி உன்னை யாரு சொல்ல சொன்னது அப்படின்னு கேட்க அவரும் உண்மையை சொல்றாரு. சோ உடனே இவங்க மேட்டுக்கு கால் பண்றாங்க. சோ மேட்டும் என்னால பேச முடியாது, நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க டிடெக்டிவ். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ முதல்ல தெரியாம கொலை பண்ணல டேனி, அந்த பையனுடைய அப்பா தான் இங்க இருக்கிற கைதிக்கு காசு கொடுத்து நீ ஜெயில இருந்த ஒருத்தனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிருக்காருன்னு சொல்ல இங்க நம்ம மேட் அப்படியே ஷாக் ஆகுறாரு. இப்ப போலீஸ் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. சோ டிடெக்டிவ் போலீஸ் எல்லாருமே மேட்டை தேடுறாங்க. ஆனா மேட் நேரா அந்த டேனியோடைய அப்பா கிட்ட தான் போறாரு. அங்க அம்மாவும் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி மேட் வந்த விஷயத்த டேனியோடைய அப்பா வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டையே சுத்தி வளைச்சிடுறாங்க. பெரிய போலீஸ் வீட்டுக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ணும்போது டிடெக்டிவ் தடுக்கிறாங்க. மேட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன், நான் அவனை வெளியே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் உனக்கு 1 hour தான் டைம்னு சொல்றாரு. சோ இவங்களும் கால் பண்றாங்க, என்னென்னமோ பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா மேட் வெளியே வர மாதிரி இல்ல. ஏன்னா மேட் கையில ஒரு கன் இருக்கு. உள்ள டேனியோடைய அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. டேனியோடைய அம்மா வந்து நம்ம மேட்ட புள்ளையாவே நினைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்னும் பண்ணல, இதோ இருக்காரு உங்க புருஷன், இவரு தான் பண்ணிருக்காரு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் இப்பதான் இவர் எல்லா உண்மையும் சொல்றாரு. மேட் வந்து தெரியாதனமா அந்த டேனிய தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாரு. அன்னில இருந்து டேனியோடைய அப்பா ரொம்ப சோகமா இருக்காரு. இவருக்கு கடுப்பே நம்ம மேட்டுக்கு 4 வருஷம் தான் தண்டனை, அது பத்தல அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அதனால ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு ரவுடிக்கு காசு கொடுத்து மேட்டை காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த ரவுடியே கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. ஆனா அதை மேட் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு கைதிக்கே ஒரு காசை கொடுத்து இந்த விஷயத்த பரப்புறாரு. ஆனா சரியான எவிடன்ஸ் இல்லாததுனால மேட்டை எதுவும் பண்ண முடியல. மேட் ரிலீஸ் ஆகி அவரு ஒலிவியாவை மேரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காரா. இத பாக்குற டேனியோடைய அப்பாவுக்கு வயிறு எரியுது. அவதான் மேட்டோடைய ஒய்ஃப் ஒலிவியா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. செக்கப்புக்கு இவங்க வந்திருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி ஒலிவியா பிரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்குன்ற விஷயம் டாக்டருக்கு தெரியும். ஆனா ஒலிவியா வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் டேனியோடைய அப்பாவும் இருக்காரு. இந்த மேட்டோடைய ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு ஒலிவியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவதான் ஒலிவியா வந்து ஹோம்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் எம்மாவை அடிக்கடி மீட் பண்றாங்கன்னு. இப்ப எம்மாவை இவர் ஃபாலோ பண்ணும்போது தான் ஒரு நாள் எம்மா கிட்ட அந்த மொட்டை வராரு. அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எம்மா மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப எம்மா இறந்து போனதுனால டேனியோடைய அப்பா அந்த மொட்டைய ஃபாலோ பண்றாரு. ஆக்சுவலா அந்த மொட்டையும் இபாயும் வந்து யாரு சொல்லி இங்க வந்திருக்காங்கன்னா கிம்மி சொல்லி தான் வந்திருக்காங்களே. ஏன்னா கிம்மிக்கு தெரியும் ஒலிவியா அதாவது கேண்டிஸ்க்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு. ஆனா இறந்து போன அந்த கேண்டிஸோட உடம்ப வந்து அட்டாப்சி பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஆண்களுடைய குரோமோசோம் தான் இருக்குன்னு தெரிய வந்திருக்கும். அப்படின்னா அவங்களால புள்ள பெத்துக்கவே முடியாது. சோ கேண்டிஸோட கேஸை நடத்தினது யாரு, அந்த மொட்டை. அவரு வந்து கிம்மி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அப்படின்னா இறந்து போனது கேண்டிஸ் கிடையாது. ஏன்னா கேண்டிஸால புள்ள பெத்துக்க முடியும், ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. ஆனா இப்ப இந்த உடம்பு கேண்டிஸோடது கிடையாது. ஏன்னா இந்த உடம்புக்காரங்களுக்கு குழந்தைய பெத்துக்கிற ஆப்ஷனே கிடையாது. கேண்டிஸும் எம்மாவும் சேர்ந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க, என்ன அம்போன்னு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒலிவியாவோட பொண்ணை தத்து கொடுத்த இடத்துல தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி மொட்டையை அனுப்புறாங்க. அவர் அந்த ஹோமுக்கு வருவாரு. அங்க எம்மாவை பாப்பாரு. கிமிக்கு வந்துட்டு எம்மா மேல இருக்கிற கோவத்தை விட ஒலிவியா மேல இருக்கிற கோவம் தான் அதிகம். சோ அதனால ஒலிவியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த மொட்டையும் எம்மாவை பிடிச்சி ஒலிவியாவை தான் கேட்டிருப்பாரு, அவ எங்கன்ட்டு. ஆனா ஒலிவியாவை காட்டி கொடுக்க கூடாதுன்ட்டு எம்மா மேல இருந்து கீழே விழுந்து இறந்தே போயிட்டாங்க. சோ இதுக்கு மேல மொட்டைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் டேனியோடைய அப்பா வராரு. நீங்க ஒலிவியாவை தானே தேடுறீங்க, அவ மேட்டோடைய ஒய்ஃபா தான் இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லி ஒலிவியாவுடைய ஐடென்டிட்டியை கொடுத்ததே இவர் தான். சோ இவங்களும் ஒலிவியாவுக்கு கால் பண்ணி உன் குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், குழந்தைய மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதுக்கு ஒலிவியா கிட்ட நிறைய பணம் கேட்கறாங்க. சோ கிரெடிட் கார்டுல இருந்து நிறைய பணத்தை ஒலிவியாவும் அந்த பர்சன்ஸ்க்கு கொடுக்கறாங்க. சோ டேனியோடைய அப்பா அதெல்லாம் பண்றதுக்கான ரீசன் மேட்டோட லைஃபை இன்னும் கஷ்டமாக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா அந்த மொட்டை இருக்கார்ல, அவரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. நமக்கு ஹெல்ப் பண்ற இந்த டேனியோடைய அப்பா இதுக்காக இவரு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சர்ச் பண்ணும்போது தான் மேட் வந்து டேனின்ற ஒரு பையனை கொலை பண்ணிட்டான் தெரியாம. அந்த பையனுடைய அப்பா தான் இவரு, அதுக்கு தான் நம்மளை வச்சு பழி வாங்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த மொட்டை வந்துட்டு டேனியோடைய அப்பாவையே பிளாக்மெயில் பண்ண அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மொட்டைய காருக்குள்ளேயே வச்சு கதையை முடிச்சிருப்பாரு. கரெக்டா இதே நேரத்துல தான் ஹோட்டல் ரூம்ல வந்து அந்த இபாய் வந்து மேட்டை அடிச்சு போட்டுட்டு கால் பண்ணிருப்பாரு, அந்த மொட்டை எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம வந்து ஏதோ பாஸ் நினைச்சிருப்போம். ஆனா அது உண்மையிலேயே யாருன்னா டேனியோடைய அப்பா தான். சரி ஓகே நீ சப்வே கிட்ட வா அப்படின்னு இபாய தனியா வர சொல்லிட்டு அங்க போயிட்டு இபாயையும் இவரு போட்டு தள்ளுறாரு. ஆனா இவர் இந்த விஷயத்துல மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக மேட்டோடைய கார்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்டை எடுத்து அந்த கன்னுல செட் பண்ணி வச்சுட்டு இப்ப இந்த கொலையெல்லாம் பண்ணது மேட் தான் அப்படின்ற மாதிரி பக்காவா செட் பண்ணிட்டாரு. சோ அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் உன்னை போலீஸ் பிடிக்க போறாங்க, வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயில தான் இருக்க போறேன்னு டேனியோடைய அப்பா பங்கமா பழி வாங்கிட்டாரு. ஆனா மேட் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த தப்பும் பண்ணல, உன் பையனை தெரியாம தான் நான் தள்ளி விட்டனே, ஜெயிலையும் நான் யாரையும் கொல்லல, ஏன் என்ன இப்படி பண்றேன்னு ரொம்ப கோவப்படுறாரா. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற டேனியோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்ல. நம்ம பையன் ஒருவேளை உயிரோட இருந்திருந்தானா நீங்க பண்ணதுக்கெல்லாம் அவன் கண்டிப்பா உங்களை மன்னிக்கவே மாட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டும் நம்ம பையன் தான், நான் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்ல போறேன்ட்டு வெளியே போய் சரண்டர் ஆகுறாங்க. எல்லா உண்மையையும் நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்ல அவ்வளவுதான் டேனியோடைய அப்பா கம்பி என்ன ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா நம்ம மேட்டோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல் ஆகுது. ஒலிவியாவுக்கும் இவருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அதோட ஒலிவியாவுடைய பொண்ணையும் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு கூட தான் இவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே கதை முடியும்னு பார்த்தா அப்படியே ஜெயிலுக்கு போகுது. நம்ம மேட் ஜெயில இருக்காரு. அவரை கொலை பண்றதுக்கு அந்த ரவுடி வராரு. மேட் அந்த பர்சனை அடிச்சு மேல இருந்து கீழே தள்ளி விட்டு இவரு தான் கொலையே பண்ணிருக்காரு. ஆனா இருந்தாலும் இவரு பண்ணலன்னு இவ்வளவு நேரம் சாதிச்சிருக்காரு. சோ இந்த கதையில வர எல்லாருமே ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு பொய்ய சொல்லியிருக்காங்க. பொய்யே சொல்லாதவங்க இந்த உலகத்திலேயே இருக்க முடியாதுல்ல. சோ இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. உண்மையிலேயே ஒரு வேற லெவல் கதைல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போடுங்க. அதோட நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.